வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்து எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். லவ் டெத் ரோபோட் சீசன் 4 எபிசோட் 2ல இருக்கும். எபிசோட் 1 ஆல்ரெடி போட்டாச்சு கைஸ். பார்க்காதவங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த எபிசோட் ஆக்சுவலாக ஒரு மினியேச்சர் பேஸ்ட் ஒரு எபிசோட் கைஸ். இதோட ப்ரீக்வல் எபிசோட் ஆக்சுவலாக சீசன் 3ல ரிலீஸ் ஆயிருக்கு. நைட் ஆஃப் த மினி டெட்னு ஒரு எபிசோட் இருக்கு கைஸ். சீசன் 3ல இருக்கு. செக் பண்ணாதவங்க செக் பண்ணிடுங்க. ஸோ அதோட அடுத்த பார்ட்டாக தான் சேம் அனிமேஷன் ஸ்டைலில் இந்த சீசன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லவ் டெத் ரோபோட் சீசன் 4ஓட எபிசோட் 2ல போய் குதிச்சிடலாம் வாங்க கைஸ். எபிசோட் 2 ஓப்பன் பண்ணால் வேகமாக ஒரு போலீஸ்கார் வந்துட்டு டெசர்ட் ஏரியாவில் ஓடிட்டு இருக்கு. எங்கடா போயிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு ஏலியன் ஷிப் வந்துட்டு கிடக்குது. ஆல்ரெடி நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே அறவே ஆயிட்டாங்க போல. அப்புறம் பார்த்தா அந்த ஏலியன் ஷிப்ல இருந்து ஒரு 3 ஏலியன் பீஸ் வந்து எட்டி பார்க்குது. வணக்கண்டா மாப்பிள்ள ஆலெக்ஸ்ல இருந்து 3 ஏலியன்ஸும் நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி நாங்கள் அமைதிக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக ரொம்ப லவ்லியாக பேசுதுங்க. நம்ம ஆளுங்க என்னடானா சால யாரா நீங்க அப்படின்ட்டு சுடுங்கடா அந்த 3 ஏலியன் குட்டி குஞ்சுங்களே அப்படின்ட்டு சுட்டு தள்ளிடுறானுங்க. சும்மா சர மாதிரியா தாக்குறானுங்க கைஸ். ரத்தம்லாம் பீச்சு அடிக்குது அந்த ஏலியன் ஷிப்ல. அதில் ஒரு ஏலியன் கொஞ்சம் தப்பிச்சு அங்கேயும் ஓடிட்டு இருக்கு. திமிங்கலம் அவன் இன்னும் சாவலடா போட்டு தாக்க அப்படின்ட்டு அந்த குட்டி கொஞ்சம் ஏலியனே எல்லாரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் போராடிட்டு இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் நடனா தன்னை அதை அடிக்கிறங்கிற பேர்ல அவனுங்களே கொண்டு சாவடிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதான் ஓடிட்டன்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஏலியன் தப்பிச்சிருது. ஆனா கடைசியில திரும்பி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட மாட்டிக்கிறது இல்லாம அந்த போலீஸ் ஆஃபீஸர் அதை கொன்னுடுறான். என்னன்னா கரெக்டா கொல்லும் போது அந்த கன்னு சுட்டு அவனும் செத்து போயிடுறான். அட பாவிகளா, செவனேன்னு வந்து அந்த 3 ஏலியன் குட்டி குஞ்சிங்களே அரவணைக்காம இப்படி போட்டு தள்ளிட்டீங்களாடா. இதான் சார் நம்ம பைய புத்தி. சரி கொன்னுட்டானுங்க அவ்வளவுதான் எபிசோட் முடிஞ்சிச்சான்னு கேட்டா இப்பதான் கதையே ஆரம்பிக்குது கபிலா. அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது. ஜூம் பண்ணா எக்கச்சக்க ஏலியன் ஷிப் வந்து நம்ம பூமியை நோக்கி வராங்க பழி வாங்குறதுக்காக. ஓ மை காட். அப்படியே கட் பண்ண ஒரு விவசாயம் இருக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. மாடு புல் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த மாட்டோட ஓனர் ஐயா வந்துட்டு சரி பால் கறக்கிறதுக்காக வராமல் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதான் தப்பு. பயவுல தன்னோட பாலை அந்த மாட்டுக்கு உள்ள செலுத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அடே ஜட்டி அவுத்துடுறாங்க. தன்னோட பாலை அந்த மாட்டுக்குள்ள செலுத்துறதுக்காக ட்ரை பண்றான். அட பிக்காளி பையில அப்படின்ட்டு சரியா உள்ள விடும்போது கரெக்டா அந்த ஏலியன் ஷிப் வந்துருது. அவனை அப்படியே டைரக்டா சாலாயி மேலவாடி தங்கம் அப்படின்ட்டு மேலே கூட்டிட்டு போயிடுது கைஸ். பைபிள் ஜட்டியே இல்லாம மாட்டோட வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். கடைசியில எப்படியே சக் பண்ணிடுது ஸ்பேஸ் ஷிப்குள்ள நம்ம ஏலியன்ஸ். அப்படியே கட் பண்றாங்க. இந்த காம கொடூரனா கெட்டி வச்சிருக்காங்க ட்ரெஸ் இல்லாம. என்னடா பண்ண போறீங்கன்னு நினைச்சு அவன் கதறிட்டு இருக்கிறான். அவன் பால் அந்த மாட்டுக்குள்ள செலுத்தலாம்னு நினைச்சான். கொய்யால ஏலியன்ஸ் எல்லாரும் கபிலா உன் சூத்த நான் கிளிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சூத்திலே விட்டுடுறாங்க கைஸ். அப்படியே ஒரு 3 ஏலியன்ஸ் வந்து சிட்டிக்கு போகுது. ஏலியன்ஸ் எல்லாரும் பழி வாங்குற மூடு காண ஆயிட்டாங்க. ஸோ ஏலியன்ஸ் எல்லாம் சிட்டிக்குள்ள என்டர் ஆகிடுறாங்க. வந்தவொடனே யோசிக்கலையே ஹியூமன்ஸ் எல்லாரும் சக் பண்ணிடுறாங்க தன்னோட ஷிப்ல. அதுல ஒருத்தர் என்னடானா ஸ்ட்ரிப் கிளப்ல இருந்து வெளியே வந்துட்டு என்னையும் எடுத்துக்கோமாமே அப்படின்ட்டு கெஞ்சிட்டு இருக்கிறான். என்னடா ஆடு தானா வந்து சிக்குதே அப்படின்ட்டு அவனையும் தூக்கிடுறாங்க. அப்புறம் சும்மா இல்லையே ஹியூமன்ஸை பழி தீத்தே அப்படின்ட்டு ஹாலிவுட்டோட சிம்பிள்ஸ் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போறானுங்க. அங்கேயே சக் பண்றானுங்க. சிட்டியை ஃபுல்லா தம்சம் பண்றானுங்க. அப்படியே ஒரு பிரிட்ஜை கொலாப்ஸ் பண்ணிடுறானுங்க. கொலாப்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற திமிங்கெல்லாம் ஒருத்தனும் விடல. எப்படி வெறித்தனமா எல்லாரும் சக் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை கூட விட்டு வைக்கல கைஸ். அதையும் மண்டி போட வச்சிடறானுங்க. மாமா எங்க பாரு சில்லி ஹியூமன்ஸ், மாமா எங்க பாரு ஏன் சுத்தம் வாயும் ஜாயின் ஆகி கிடக்குது அப்படின்ட்டு கலாய்க்கிறானுங்க. இது பொறுக்க முடியாது ஹியூமன்ஸ் பொங்கி எழுறாங்க ஒய்யாளா அப்படின்ட்டு போட்டு தாக்குறானுங்க. கலாய்ச்ச 3 ஏலியன்ஸ் போட்டு தள்ளுறானுங்க. அடுத்த சைட்ல ஏதோ பீக்கி பிளைண்டர்ஸ் மாதிரி ஒரு இடத்த காட்டுறானுங்க. அங்க வந்துட்டு ஹியூமன்ஸ் எல்லாரும் ஒரு ஏலியனை துவம்சம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ரணகலத்திலேயே ஒரு குதூகலம் கேட்குற மாதிரி அந்த ஏலியன் அவன் ஒருத்த மட்டும் என்ன பண்றான்னு பாருங்க கைஸ். இவன் ஒரு காம கொடூரன். அந்த மாதிரி கடைசியில அங்க இருக்கிற ஏலியனும் கொன்னுடுறாங்க. ஹியூமன்ஸ் வர்சஸ் ஏலியன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சும்மா 2 பக்கம் தர மாதிரியே சாவடிக்கிறானுங்க. கோயால மிலிட்டரி பேஸ்ல எல்லா சொஜஸும் தயாராகிறாங்க. ஏலியன்ஸ் நம்மளோட எதிரி, நம்மளை பக்கச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு பார்த்தா இன்கிரெடிபிள்ஸ் படத்துல வர அந்த வில்லன் ரோபோட் மாதிரி ஒன்று தர இறங்குது. சும்மா லேசர் ரைட்ல அங்க இருக்கிற மிலிட்டரி பேஸ் அடிச்சு நொறுக்குது. அப்பவும் விடையிலேயே நம்ம இடத்துல இருக்கிற முக்கியமான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே சக் பண்ணிடுது. கிட்டத்தட்ட நம்ம பூமியும் ஃபுல்லா ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து கவர் பண்ணிடுது. ஃபுல் டார்க்னஸ் கைஸ் நம்ம இடத்துக்கு. ஹியூமன்ஸ் எல்லாரும் ஏலியன்ஸோட தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம பதறிட்டு இருக்கானுங்க, சதறிட்டு இருக்கானுங்க. அங்கேயும் அந்த ஏலியன் ரோபோட் எல்லாரையும் அந்த லேசர் லைட்டாலேயே கொண்டுட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது, ஹியூமன்ஸ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஏலியன் ரோபோட்டை அடிச்சு நொறுக்கிறானுங்க. நம்ம ஏலியன் ரோபோட் அங்கேயே சாயுது. உடனே நம்ம ஹியூமன்ஸ் எல்லாரும் அந்த உடஞ்ச போன ரோபோட்ல இருந்து எல்லா பார்ட்ஸும் எடுத்துடுறானுங்க. பார்ட்ஸ்ல எடுத்து சும்மா மேட்மேக்ஸ் படத்துல வர மாதிரி வெறித்தனமா கெத்தா அவன் பொருள் எடுத்து அவனே போடணும் குமார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏலியன் டெக்னாலஜிஸ்ல எடுத்து கார்ஸ்ல ஃபிட் பண்ணி அவனுங்க டெக்னாலஜி வச்சு அவன் ஏலியன்ஸை எதிர்க்கிறாங்க நம்ம ஹியூமன்ஸ். சரி அந்த ஏலியன்ஸை மொத்தமாக அழிச்சிடலாம், அந்த ஸ்பேஸ் இப்போ ஃபுல்லாகவே அழிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த டெக்னாலஜிஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு ஸ்டேடியம் போய் கொண்டு வராங்க. சரி அந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி இந்த ஏலியன்ஸை எதிர்த்து கொண்டுடலாம், வேரோட அழிச்சிடலான்ட்டு ஒரு ஸ்டேடியமில் எல்லா டெக்னாலஜிஸும் அசம்பிள் பண்ணுறானுங்க. அந்த டெக்னாலஜி என்னடானா ஓவர்லோட் ஆகி வெடிச்சு ஒரு பிளாக் ஹோலே உருவாகிடுது கைஸ். அந்த சிஸ்டம் என்னடானா ஓவர்லோட் ஆகி ஃபெயிலியர் ஆகி ஒரு பிளாக் ஹோலை கிரியேட் பண்ணுது. சிட்டி எல்லாத்தையும் சக் பண்ணுது. மனுஷங்களை எல்லாம் செத்துறாங்க. நம்ம பூமியை சக் பண்ணி நம்ம பூமியை ஒரு பிளாக் ஹோலை கிரியேட் பண்ணி நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிளான்ஸையும் சக் பண்ணிடுது மொத்தத்தில்.
கேலக்ஸிலேருந்தே நம்ம பூமி அழிஞ்சிருது கைஸ். ஆட பாவிகளா, பாசத்தை காட்ட வந்த ஏலியன்ஸை இப்படி ரணகணம் பண்ணி மொத்தத்தில் நம்ம பூமியை அழிக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்களாடா. இந்த சீரீஸில் எனக்கு பிடிச்சது இந்த கிரியேச்சர் தான் கைஸ். இந்தவங்க ஆக்சுவலாக வந்துட்டு இந்த அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ரியல் லைஃப் பிக்சர்ஸ் இருக்கும், அந்த ரியல் லைஃப் பிக்சர்ஸை யூஸ் பண்ணி இவனுங்க விஎஃப்எக்ஸ் பண்ணி இந்த எபிசோட கிரியேட் பண்ணியிருப்பானுங்க. அப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி கைஸ். நான் இந்த எபிசோடுக்கு கொடுக்குற ரேட்டிங் 5/5. சும்மா வெறித்தனமாக இருந்துச்சு. சரியான கிராஃபிக்ஸ், சரியான ஸ்டோரி, முக்கியமாக அடல்ட் ஜோக்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த எபிசோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் இதை செக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். லவ் டெத் ரோபோட்ஸோட எபிசோட் 3 உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வார்ட்டாமாவே ஹேஷ்டலா விஸ்டா பேபி.